ஹாய் மக்களே, நாங்கள் பப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக முட்டை அவிய போட்டுக்கலாம். ஒரு 4 முட்டை அவிய போட்டுக்கிறேன். கழுவிட்டு அவிய போட்டிருக்கிறேன். அவியட்டும், அது நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிக்கலாம். முட்டை அவியறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சு நம்ம மூடிட்டு அவியட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது 8 பப்ஸு செய்கிற அளவுக்கு. இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இன்னும் நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சிடணும். நல்லா சாஃப்டாக பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி சுற்றி நல்லா ராவி விட்டுட்டு இன்னும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு இடையில நம்ம எப்படி அதுக்கு ஸ்டஃபிங் வைக்கணும், அதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பப்ஸு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் ஒரு 2 வெங்காயமும் தக்காளி ஒரு சின்ன மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இன்னும் லைட்டாக இதை கிளறி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் முட்டை அவிஞ்சிருச்சு. அங்கே வெங்காயம் எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வதங்கின உடனேயே நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு இது வதங்கினோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள்தூள், இங்கே பாருங்கள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இது கரம் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் உள்ள பச்சை வாசனை போனோடனே ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை பால் மாதிரி நம்ம சப்பாத்தி சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், உருட்டி எடுத்துட்டேன். இனிமேல் சப்பாத்தி மாவு மாதிரியே இதை திரட்டி எடுத்துக்கலாம். எப்படி திரட்டணும், மாவு போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஒரு ஆவி, அதுக்கு மேலே இதை வச்சு அதுக்கு மேலே மாவு போட்டு வச்சுருக்கேன். இப்படியே லேயராக வச்சுருக்கேன். ஏன்னா பப்ஸ் அடுக்கடுக்காக சாஃப்டாக வரும், அதுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பெருசாக சேர்த்து திரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மொத்தமாகவே வச்சுட்டேன். இதை நல்லா விரித்து திரட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், என்னால் எவ்வளோ திரட்ட முடியுமோ அவ்வளோ திரட்டிட்டேன். இனிமேல் இதை 4ஆக கட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இனிமேல் இதில் எக் வச்சுக்கலாம். எக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எக் வச்சாச்சு. இனிமேல் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இது கம்மியாக இருக்கிற பக்கத்தை பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற அந்த 4 உருண்டையையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பப்ஸை உள்ளே வைக்கிறதுக்காக ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இனிமேல் பப்ஸை உள்ளே வச்சிடலாம். இன்னும் 3 இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இனிமேல் இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு வெந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் மக்களே, பாருங்கள், நான் சொன்ன மாதிரி லேயராக பாருங்கள், ஒவ்வொரு இதுவும் அப்படி லேயராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. சரியான சூடு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.